உலகில் சுமார் 400 மில்லியன் நாய்கள் உள்ளனவாம். தெரியுமா உங்களுக்கு? இன்றுள்ள வளர்ப்பு நாய்கள் ஏறத்தாழ 17,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் ஓநாய்களை பழக்கி நாய் இனமாக வளர்த்தெடுக்கப்பட்டவை என்று கூறப்படுகிறது. 1,50,000 ஆண்டுகளுக்கு முன்பேயே கூட நாய்கள் பழக்கப்பட்டிருக்கலாம் என மறைந்த உயிரின படிவத்தில் இருந்து பெறப்பட்ட DNA ஆய்வுகள் கூறுகிறது. நாய்களுக்கு தமிழில் பல பெயர்கள் உள்ளன. நாக்கை தொங்க போட்டுக்கொண்டே திரிவதால் நாய் என்னும் பெயர் தமிழில் தோன்றியது. நாய்க்குட்டி பிறந்த உடனேயே தாய் நாயை விட்டு பிரிக்காமல் 40 நாட்களுக்கு பிறகு எடுத்து வந்து வளர்த்தால் குட்டி ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாக நாய்க்குட்டிகளை சுத்தமான இடத்தில் கட்டி போட்டு பராமரிக்க வேண்டும். நாய்களில் நூற்றுக்கணக்கான வெவ்வேறு இனங்கள் உள்ளன தெரியுமா? புல்டாக், ஜெர்மன் ஷெப்பர்ட், கோலி, கோல்டன் ரெட்ரீவர், செயின்ட் பெர்னார்ட், சிவாவோ, லாப்டோர், கிரோண்டென், காக்கர், ஸ்பானிட்ஸ் என பல வகைகள் உள்ளன. நாய்க்கு மனிதர்களை விட அதிக சக்தி கொண்ட செவிப்புலன் உள்ளது. மனிதர்களை விட 4 மடங்கு தூரத்தில் உள்ள ஒலிகளை கேட்கும் திறன் கொண்டவை நாய்கள். நாய்கள் மனிதர்களை விட கிட்டத்தட்ட 100 மில்லியன் மடங்கு குறைவான அளவுள்ள வாசனைகளை வேறுபடுத்தும் திறன் கொண்டவையாகும். மனிதர்களிடம் உள்ள மோப்ப சக்தியை விட நாய்களின் மோப்ப சக்தி கிட்டத்தட்ட 10,000 முதல் 1,00,000 மடங்கு அதிகமானதாகும். நாய்கள் மனிதர்களின் உணர்வுகளை கூட அவைகளின் மோப்ப சக்தியின் மூலம் அறிந்து கொள்ளும் அசாத்திய திறன் உடையவையாகும். புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் உங்கள் மனதுக்குள் பயத்தோடு இருக்கிறீர்கள் என்றால் உங்களின் அந்த பய உணர்வை கூட மோப்ப சக்தியின் மூலம் அறிந்து கொள்ளும் திறன் நாய்களுக்கு உண்டு. அது மட்டுமில்லாமல் மனிதர்களுக்குள் இருக்கும் கேன்சர் உள்ளிட்ட நோய்களையும் மோப்ப சக்தியின் மூலம் தெரிந்து கொள்ளும் திறன் நாய்களுக்கு உண்டு என்ற சுவாரஸ்யமான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாயின் சராசரி ஆயுட்காலம் சுமார் 10 முதல் 14 ஆண்டுகள். பொதுவாக சிறிய இன நாய்கள் பெரிய இனங்களை விட நீண்ட காலம் வாழ்கின்றனவாம். நாய்க்குட்டிகள் நம்மைப் போல மறைந்து விளையாடும் விளையாட்டுகளை அதிகம் விரும்பும். நீங்கள் மறைந்திருப்பது உங்கள் நாய்க்குட்டியின் பெயரை அழைத்தால் உங்களை தேடி வந்து கொஞ்சுவது நாய்க்கு ரொம்ப பிடிக்கும். நாய்கள் நாம் சொல்லிக் கொடுக்கும் 1000ற்கும் மேற்பட்ட சொற்களை கற்றுக்கொள்ளும். உங்கள் நாய்க்குட்டிக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள். எளிய கணித சிக்கல்களை எண்ணவும் தீர்க்கவும் நாய்களுக்கு கற்பிக்க முடியுமாம். நாய்க்குட்டிகள் முதல் 4 முதல் 5 மாதங்களில் உடல் எடையில் பாதி வரை வளரும். இந்த விரைவான வளர்ச்சி காலகட்டத்தில் நாய்க்குட்டிகள் ஒரு நாளைக்கு 18 முதல் 20 மணி நேரம் வரை தூங்கும். கிரஹன் உண்டர் இன நாய்கள் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவையாம். நாய்களில் மிகப்பெரிய இனமான மாஸ்டிஃப் சுமார் 90 கிலோ வரை எடை கொண்டிருக்கும். அமெரிக்க ஜனாதிபதிகளில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நாய்களை வளர்க்கின்றார்கள். ஜனாதிபதி கால்வின் கூல்ச் குறைந்தது 1 டஜன் நாய்களை வைத்திருந்தாராம். மனிதர்களுக்கு கை ரேகைகளில் வித்தியாசம் இருப்பது போலவே நாய்களின் மூக்கு ரேகைகளும் ஒரே மாதிரியாக இல்லை. 15 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும் சிஹுவாகுவா இன நாய்கள் மிகவும் குறுகிய இன நாய்களாகும். ஐரிஷ் வெல்ஹுண்ட்ஸ் மிக உயரமான இனம். 76 முதல் 88 சென்டிமீட்டர் உயரம் வரை இருக்கும். லைக்கா என்ற ரஷ்ய நாய் விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்கு. 1957இல் இது பூமியை சுற்றி வந்தது. அதிகம் குறைக்கும் நாய்கள் மினியேச்சர், ஸ்நாச்சர்ஸ், கெய்ர்ன் டெரீஸ், யார்க்ஷயர் டெரியர்ஸ், ஃபாக்ஸ் டெரியர்ஸ் மற்றும் வெஸ்ட் ஹேலண்ட் ஒய் டெரியர்ஸ் ஆகும்.
நாய்களுக்கு மனிதர்களை விட பற்கள் அதிகம். நாய்க்குட்டிகளுக்கு 28 பற்களும் வயது வந்த நாய்களுக்கு 42 பற்களும் உள்ளன. அலாஸ்கன் மலாமுட் இன நாய்கள் 70 டிகிரி முதல் 0 டிகிரி வரை வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது. நாய்களை செல்ல பிராணிகளாக வளர்ப்பது நமது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண் நாய் அதன் துணை மற்றும் அவற்றின் நாய்க்குட்டிகளும் சேர்ந்து 6 ஆண்டுகளில் 67,000 நாய்க்குட்டிகளை பெற்றெடுக்க முடியுமாம். நாய்கள் ஓநாய்களின் நேரடி சந்ததியினர் தெரியுமா? நாய்க்குட்டிகளுக்கு பிறக்கும்போது கண்கள் காணாது, காது கேட்காது, பல் இருக்காது தெரியுமா? நாய்கள் ஏன் சுருண்டு படுக்கிறது தெரியுமா? நாய்கள் தங்களை சூடாக வைத்திருக்கவும் தன்னுடைய முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கவும் சுருண்டு படுக்கிறதாம். உலக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பலில் இருந்த 12 நாய்களில் 3 நாய்கள் உயிர் தப்பியுள்ளனவாம் தெரியுமா? ஒரு நாயின் சராசரி உடல் வெப்பநிலை 102.2 டிகிரி. மேக்ஸ் ஜேக், மேகி மற்றும் மோலி ஆகியவை மிகவும் பிரபலமான நாய் பெயர்களாகும். நாய் எவ்வளவு அழுத்தமாக கடிக்கும் தெரியுமா? நேஷனல் ஜியோகிராபிக் டாக்கர் ப்ராடி ஃபார் நாயின் சராசரி கடிசக்தியை ஒரு சதுர அங்குலத்திற்கு 320 பவுண்டுகள் அழுத்தமாக அளந்தார். நாய்களுக்கு ஏற்படும் முதல் ஆரோக்கிய பிரச்சனை உடல் பருமன்தான். நாய்களிடையே ஏற்படும் முதன்மையான சுகாதார பிரச்சனை. பேரி என்ற நாய் 1800களில் முற்பகுதியில் மலை மீட்பு பணிகளில் 40 உயிர்களை காப்பாற்றியுள்ளது. உலக நாய்கள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நாய்கள் பொதுவாக மழையை விரும்புவதில்லை. காரணம், மழையால் ஏற்படும் அதிக ஒலி நாய்களின் காதுகளில் உள்ள உணர்திறனை காயப்படுத்துகிறது. உலகிலேயே நாய்கள் செல்லப்பிராணிகளாக அதிகம் வளர்க்கப்படும் நாடு அமெரிக்கா. அமெரிக்காவில் உள்ள 3இல் 1 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நாயை செல்லப்பிராணியாக வளர்க்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவில் 75 மில்லியன் நாய்கள் செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன. கார்னெல் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வின்படி நாய்கள் சுமார் 9,000 ஆண்டுகள் முதல் 34,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்களால் வீட்டு விலங்காக வளர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒரு சராசரியான நாய் 1 மணி நேரத்தில் 19 மைல்கள் வரை ஓடும் திறன் உடையது ஆகும். மஸ்டிப் என்ற நாய் இனம்தான் உலகிலேயே அதிக எடை கொண்ட நாய் இனமாகும். இந்த வகை நாய்கள் சராசரி எடை 200 பவுண்டுகள் ஆகும். நாய்கள் அவற்றின் பாதங்கள் மற்றும் மூக்கின் வழியாக மட்டுமே வியர்வையை வெளிப்படுத்தும். இதை தவிர நாய்களின் மற்ற உடல் பகுதிகளில் வியர்வை சுரக்காது. சராசரியாக ஒரு நாயின் அறிவுத்திறனானது ஒரு 2 வயது குழந்தையின் அறிவுத்திறனுக்கு ஈடானது என்ற சுவாரஸ்யமான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு தூக்கத்தின் போது வரும் கனவுகளும் நாய்களுக்கு வரும் கனவுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நாய்களுக்கு குற்ற உணர்ச்சி என்ற உணர்ச்சியே கிடையாது. நாய்களுக்குள்ளும் பொறாமை உணர்வு உண்டு என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், நாய்களுக்கும் பொறாமை உணர்வு